ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை ரவை லட்டு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், செய்யறது ரொம்பவே ஈஸி. இந்த லட்டு செய்கிறதுக்கு வாணலில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அதே நெய்யிலே 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற கோதுமை ரவை எடுத்திருக்கேன். சம்பா கோதுமை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக இருந்தால் கூட, இந்த ரவை சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் லட்டு. நல்லா சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 1 கப்பு ரவைக்கு நான் இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா கோதுமை ரவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. கோதுமை ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இது வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், மற்றபடி ரொம்பவே ஈஸி. இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஆனாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுனால ஸ்டவ்வில் பக்கத்துலேயே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் 1 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி பத்தலைன்னா இந்த மாதிரி கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். ஒரு ரவைக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். சில ரவை சீக்கிரமாகவே வெந்துடும், சில ரவை வேகாமல் இருக்கும். அதனால் தண்ணி பத்தலை, ரவை வேகலை அப்படின்னா தண்ணி பக்கத்தில் நீங்கள் அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நம்ம லட்டு பிடிக்கக்குள்ளே நல்லா பிடிக்க வரும். அதுக்காக சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நார்மலாக நம்ம கடையில் விற்கிற அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப்பு கோதுமை ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணியாகும். நல்லா அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது, 2 ஸ்பூன் நெய் போதும். நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தூவிக்கிறேன். அப்புறம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஃபேன் காற்றுலே ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும். நல்லா பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா கரண்டியால் அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம கடலை மாவில் லட்டு செய்கிறோன்னா கரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து அதுக்கப்புறமா லட்டு பிடிப்போம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும்.
இப்போ நல்லா நான் ஆற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆறுனதுக்கப்புறம் இப்போ கையில் நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே சூப்பராக வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து கெட்டியாக இருக்குது. கையில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம், இல்லை பெருசாக கூட பிடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே பிடிச்சி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து இப்போ ஒரு லட்டாக பிடிச்சி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்து கோதுமை ரவை லட்டுன்னு சொன்னால் தான் தெரியும். பார்க்குறதுக்கு நம்ம வந்து கடலை மாவில் செஞ்ச லட்டு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த லட்டு வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் இதை வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நான் எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு எனக்கு இவ்வளோ லட்டு வந்துச்சு. ஒரு கப் போட்டாலே உங்களுக்கு நிறைய லட்டு வரும். மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பிஸ்தா, பாதாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து காஞ்ச ரோஜா இதழையும் பிஸ்தாவையும் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் இருந்ததுன்னா கூட அதை கூட நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே பிஸ்தாலாம் இப்போ போட்டுட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ரோஜா இதழும் பிஸ்தாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு லட்டு எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு இந்த கடலை மாவில் செஞ்ச லட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா புடுறப்போ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கோதுமை ரவை லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.